இன்னைக்கு திண்டுக்கல் ஸ்பெஷல் தலப்பாக்கட்டு பிரியாணி செஞ்சுருக்கேன். இந்த பிரியாணி எப்படி செய்யுதுன்னு வீடியோ பார்க்கலாம் வாங்க. நாளைக்கு ரம்ஜான் ஸ்பெஷல் இல்லையா, இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் நான் போடுறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. இப்போ பார்க்கலாம் வாங்க. இப்போ பிரியாணிக்கு நான் 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். கறி வந்து நல்லா கொழுப்பு கறியாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் மட்டன் வந்து பிரியாணி செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த எண்ணெயெல்லாம் நல்லா கொழுப்போடு இருக்கும்போது தான் டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். அப்புறம் தால்ச்சாவுக்கு கத்திரிக்காய், மாங்காய், கொஞ்சம் வெள்ளரி எல்லாம் எடுத்திருக்கேன். புதினா, மல்லி கொஞ்சம் கொஞ்சம் ஆஸ் யூஷுவல் எல்லாமே பிரியாணி செய்கிற அதே ஐட்டம் தான். எதுக்கப்புறம் எது எது போடுறோம், என்ன மெத்தடில் செய்கிறோம் அப்படிங்கிறது தாங்க அதில் விஷயம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நமக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஆனியன், டொமேட்டோ இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு 3 வெங்காயம், ஒரு 4 தக்காளி அந்தளவுக்கு எடுத்திருக்கேன். 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் அப்படின்னா 3/4 கிலோ ரைஸ் போட்டிங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ தான் வந்து நம்மளோட சாப்பாட்டில் அந்த கறியும் இதுவும் வந்து ஈக்குவலாக இருக்கும். பீஸு கம்மியாக போட்டுட்டு நீங்கள் ரைஸ் அதிகமாக போட்டிங்கன்னா டேஸ்ட்டும் மாறிடும். அந்த சாப்பிட்றப்போ ஒரு ஃபினிஷிங் வந்து கிடைக்காது. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு என்னென்ன போடுறேன்றதை கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஆயில் நிறையா சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி அடுத்து நெய்யும் வந்து நல்லா ஒரு 100 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சில பேர் நெய் வந்து கம்மியாக சேர்த்துப்பாங்க. நெய் கம்மியாக சேர்த்திங்கன்னா அந்த டேஸ்ட்லாம் வராது. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், எந்த ஸ்பைசஸும் போடாமல் ஃபஸ்ட்டு புதினா மட்டும் போடுறோம். அடுத்து காரத்துக்கு பச்சை மிளகாய் ஒரு 6 இது போட்டுட்டு அடுத்து ஆனியன் போடுறோம். ஆனியன் போட்டுட்டு அடுத்து என்ன பண்ணுறோன்னா மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அது போட போகிறேன். ஏன் ஆனியன் போட்டுட்டு போடுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மிளகாத்தூள் போட்டுட்டோம் அப்படின்னா டக்குன்னு கருகிடும் வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே. அதனால் இப்போ போட்டிங்க, வெங்காயத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த மிளகாத்தூள் வந்து சீக்கிரம் கருகாது. இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஃபஸ்ட்டு போட்ட புதினா பாருங்கள் நல்லா இதாகிடுச்சு. இப்போ இந்த டைமில் வந்து அரிசி ஊற வச்சிங்கன்னா போதும். முன்னாடியே ஊற வச்சிட்டிங்கன்னா அந்த பிரியாணி வந்து ஒன்று ஒட்டாமல் அந்த மாதிரி கிடைக்காது. ரொம்ப நேரம் அரிசி ஊறவும் கூடாது. அதனால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அரிசி ஊற வச்சிங்கன்னா போதும். நான் வந்து இப்போ 2 அதாவது 1/4 படியில் சின்ன படி அந்த மாதிரி 2 இது எடுத்திருக்கேன். இப்போ இந்த இது போடும்போதே வெங்காயம் வணங்குது இல்லையா, இந்த டைம்லேயே வந்து நம்ம மட்டனை சேர்த்துக்கணும். இந்த ஸ்டேஜ்லேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக மட்டன் வந்து குக்காக ஆரம்பிச்சு அப்படின்னா கொஞ்சம் ஒரு 30% வெந்துடும். எப்பவுமே வணக்கி செஞ்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அடுத்து மட்டன் சாஃப்டாகிறதுக்கு கொஞ்சம் தயிர், தக்காளி, அடுத்து பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பேஸ்ட். எப்பவுமே பூண்டு இஞ்சி தனித்தனியாக அரைச்சி போட்டிங்கன்னா அதுவுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒன்றா போடுறத விட இந்த மாதிரி தனித்தனியாக அரைச்சிக்கோங்க. அப்புறம் சின்ன வெங்காயம், இதில் இதாங்க ரொம்ப முக்கியமானது. அப்போ தான் பிரியாணி வந்து ஒரு நல்ல ஒரு பசன்னு இது இருக்கும் இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். சில பேர் ரொம்ப ட்ரையாக செய்வாங்க. அந்த மாதிரி செய்யாமல் இந்த சின்ன வெங்காய டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை பெரட்டி விட்டுட்டு நல்லா அந்த மசாலாவோட காரம் எல்லாம் இறங்குற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ பிரியாணிக்கு தேவையான முக்கியமான மசாலாவே இதாங்க. நம்ம எந்த ஸ்பைசஸும் முன்னாடி ஆட் பண்ணல, இப்போ போடுறது தான். பட்டை, கிராம்பு, ஏலக்காய். இதில் வந்து கிராம்போட இது தான் அதிகமாக இருக்கணும், ஏலக்காய் கம்மியாக இருக்கணும், பட்டை கொஞ்சம். இதை வந்து பொடி பண்ணி இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுக்கலாம். இப்போ தான் போடணும், கடைசியாக போடாதீங்க. இப்போ போட்டிங்கன்னா தான் அந்த மட்டனில் வந்து அந்த ஸ்பைசஸ்லாம் நல்லா இறங்கி டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த செய்யும் போதே செம்ம வாசம், வீடே மணந்துச்சு. அப்புறம் தேவையான அளவு உப்பு இது எல்லாமே நல்லா போட்டுட்டு அப்புறம் முந்திரி பருப்புங்க. இந்த சின்ன வெங்காயம் முந்திரி இதில் தான் வந்து ஹைலைட்டே. இதில் இடையில சாப்பிடும்போது அந்த முந்திரி டேஸ்ட் வந்து கடிப்படுறது நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ மட்டனை வந்து வேக வச்சுக்கிறோம்.
இதுக்கிடையில் தால்ச்சா செய்யறதுக்கு எப்படின்னு சொல்கிறேன். கொஞ்சம் பாசிப்பருப்பு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு. இது ரொம்ப ஈஸிங்க. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வேக வச்சிட்டோம் அப்படின்னாவே போதும், தால்ச்சா ரெடி ஆகிடும். ஆனியன் கொஞ்சம், ஒரு தக்காளி, அப்புறம் காரத்துக்கு பச்சை மிளகாய் ஒரு 4, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் மல்லி, எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு விசில் வச்சிட்டோம்னாவே போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த சாம்பாருக்கு போடணும். சில பேர் மட்டன் போடுவாங்க, பீசஸ்ஸு கொழுப்பு மட்டும் எடுத்து போடுவாங்க. நான் அது மாதிரி போடல, ப்ளைனாக தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா மட்டனை கொஞ்சம் ஒரு 4 பீஸு சின்ன சின்னதாக கூட ஆட் பண்ணிக்கலாம். கிராம்பு, 2 பட்டை, கொஞ்சம் சோம்பு. இதுக்கிடையில் பாருங்கள், மட்டன் வந்து விசில் வந்துருச்சு, டக்குன்னு செஞ்சிடலாம். அப்புறம் தால்ச்சாவுக்கு வந்து வாழைக்காவும் கத்திரிக்காயும் போடுறேன். இது போட்டால் தான் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் ஒன்றா கட் பண்ணி போட்டுறேன். போட்டுட்டு அவ்வளோதாங்க, அடுப்பில் வச்சிட வேண்டியதான். இதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த தால்ச்சா இந்த பிரியாணிக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும். கொஞ்சம் மஞ்சத்தூள். இது வந்து நல்லா கொதி வரட்டும். வந்ததுக்கப்புறம் ஒரு 2 பீஸ் மட்டும் மாங்காய் ஆட் பண்ணிவிட்டு தால்ச்சாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூடிட வேண்டியதான். இப்போ வந்து மட்டன் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். மட்டன் வந்து கொஞ்சம் வேகாத மாதிரி இருந்துச்சு. நான் 4 விசில் ஆஃப் பண்ணேன். எடுத்து பார்த்தா கொஞ்சம் வேகலை. அதனால் திரும்ப என்ன பண்ணேன், ஒரு 4 விசில் வச்சேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நல்லா வெந்துச்சு. சரியாக வேகலை. ஆனால் நல்லா மசாலாஸும் நல்லா இறங்கி நல்லா இருந்துச்சுங்க. இப்போ திரும்ப விசில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் நல்லா வெந்துருந்துச்சு. மட்டன் கறியை பொறுத்து இருக்குது. நல்லா ஏலா ஆட்டு கறியாக இருந்தாலும் ரொம்ப உடஞ்சிரும் அதிக விசில் வச்சாலும். இது கொஞ்சம் பெரிய ஆடுன்னு நினைக்கிறேன், அதனால் அவ்வளோ சீக்கிரம் வந்து வேகலை. அதனால் 2 தடவை வச்சேன். இப்போ தண்ணி அளந்து வச்சுட்டு அதை நல்லா கொதிக்கிற பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் தண்ணியை ஊற்றி உல வைக்க வேண்டியதான். இப்போது 1.5 பழம் வந்து லெமன் ஜூஸ் விட்டேன். 1 கிலோ ரைஸ்க்கு 1.5 பழம் விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ கடைசியாக வந்து காரம், உப்பு எல்லாம் பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலை அப்படின்னா உப்பு மட்டும் போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ரைஸை போட வேண்டியதான். ரைஸ் போட்டுட்டு தம் போட்டு நல்லா வந்து வேகணும். அந்த இப்பயே வந்து குக்கரில் விசில் போட்டுட்டிங்க, தம் போட்டிங்க அப்படின்னா சாப்பாடு வந்து வேகாது. ஸோ இந்த டைம்லேயே வந்து நல்லா 3/4 பதம் வரைக்கும் சாப்பாடு வெந்துடணும். வெந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து தம் போடணும். தம் போடும்போது மேலே வாழை இலை போட்டு பண்ணுங்கள். அப்போ தான் சாப்பாடு வந்து அடி பிடிக்காது. இல்லைன்னா கீழே நல்லா அடி பிடிச்சிரும், கருகிடும். சாப்பாடு அதிலே பாதி வேஸ்ட் ஆகிடும். லாஸ்ட்டாக வந்து புதினா மல்லி கொஞ்சம் போடுறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு போட்டது தானே, அதனால் இந்த வாசனைக்காக கொஞ்சம் போடுறேன். சப்போஸ் உங்களுக்கு தண்ணி பத்தலை அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் வந்து நெய் விட்டுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இதில் பாருங்கள், தால்ச்சா ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், எதுவுமே பண்ண வேணாம். அப்படியே லைட்டாக கரண்டி வச்சு கிண்டிட்டிங்கனாவே பருப்பெல்லாம் மசிஞ்சிரும். அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதான். இப்போ வந்து தம் போடுறேன். அவ்வளோதான், ஃபுல்லாக நல்லா சாப்பாடு 3/4 பதம் வெந்துருச்சு. இப்போ இந்த வாழையில போட்டு மூடி போட்டுட்டோம் அப்படின்னா சாப்பாடு சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த ரம்ஜானுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பிரியாணி பாருங்கள், அப்படியே நல்ல ஒன்று ஒட்டாமல் டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. சாப்பாடு 2 நேரம் வரும். இப்போ எங்களுக்கு இன்றைக்கி பத்தவே இல்லை தால்ச்சா. அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.